மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளோ குறுக்கீடுகள் இருந்தாலும் கனிவோடு பரிசீலனை செய்து கொடுப்பது. கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருப்பது போல 75% தமிழ்நாட்டில் இங்கே வரக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கே அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும், ஏன்னா உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சரிவாக சொல்லியிருக்கீங்க, 75% அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பணிகளை அமர்த்தும் நிறுவனங்களுக்கு வரியில் 2.5%, மின்சார கட்டணத்தில் 5% மானியமும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பல மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80%, 90% இருக்கிறார்கள். இதற்கு மட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி, என கடந்த ஆட்சி காலத்தில் போன தேர்தல் அறிக்கையிலும் சொன்னாங்க, செய்யல. நான் சொல்றேன், அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட டைமை நீங்களே எக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க. நன்றி சொல்லுங்க. அதை புரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நிறுவனங்களில் முன்னுரிமை வழங்குவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுத்தல் அருளிய தங்களுக்கும், அங்கே உள்ளிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது நெய்வேலியில் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொன்னார், அதே போல் டிஎம்எஃப் ஃபண்டு சொன்னார். சிஎஸ்ஆர் வேறு, டிஎம்எஃப் வேறு. நெய்வேலியில் நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. அந்த பணியில் முழுக்க முழுக்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வட மாநிலத்தில் இருக்கின்ற செலவு செய்கிறார்கள். நீங்கள் துறை ரீதியாக நெய்வேலியில் இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம், நெய்வேலி நிர்வாகத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டை யார் யாருக்கு எங்கெங்க என்று அதில் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். அதே போன்று டிஎம்எஃப் ஃபண்ட் என்றால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டிஎம்எஃப் ஃபண்டு வர மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம். என்னுடைய 5 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் டிஎம்எஃப் ஃபண்டில் 16 செக் டேமில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அரியூரில் கொடுத்துருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் நெய்வேலியிலிருந்து பணத்தை வாங்கியதே கிடையாது. நெய்வேலி லிக்னைட்டால் விழுப்புரம் மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை ஆய்வு மூலமாக அதை எடுத்து அதிலிருந்து 5 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, டேமின் நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க, நீங்கள் வருவாயை பெருக்குவதாக சொன்னீர்கள். டேமின் நிறுவனம் 1991-95க்கு பிறகு அந்த டேமின் நிறுவனம் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபங்க்டட், அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கு எந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிற பணியும் இல்லை, எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. அதை நீங்கள் ஜல்லியாக உடைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் கனிமம், இந்த பிளாக் கிரைனைட்ஸ், டேமினுடைய முக்கிய பங்கே இந்த கிரைனைட்ஸ் தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கிரைனைட்டுக்கு ஏலமிடப்படவே இல்லை. எங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் தான் 2020 முதல் முறையாக ஏலமிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியில் ஏலமிடப்பட்டதை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கனிமங்களை ஆய்வு செய்து தேவையான இடத்திலே அதை ஏலமிட்டால் நல்ல வருவாய் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.